நீங்க பிஜேபி எதிர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு இந்த பாயிண்ட் தான் கிடைச்சதா? இந்த நேரம் தான் கிடைச்சதா? தேசம் ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்கப்ப நாங்க எல்லாரும் தேசத்தின் பக்கம் நிக்கிறோம் தானே உண்மையான இந்தியன். நீங்களா இந்திய குடிமகன். அதுக்கப்புறம் தானே நீ என்ன ஜாதி, என்ன மதம், என்ன கட்சி, நீ என்ன சாமி கும்பிட்ற, இதெல்லாம் அடுத்த விஷயம் தானே. முதல்ல நம்ம தேசம் தானே முக்கியம். நீங்க இப்ப தேசத்துக்கு எதிராக ஒரு இக்கட்டான நேரத்தில் இந்த மாதிரி நீங்களா பேசுறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட துரோகிகள் நீங்களாம். அதே போல இத்தனை பேர் உயிர் போயிருக்கு. அங்க 29 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு இரங்கல் சொல்றதுக்கோ இல்ல இது நடந்தது தப்புங்க, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றதுக்கும் ஒருத்தனுக்கும் யோகிதை இல்ல. வாயில டேப் போட்டு உட்காந்துருந்தானுங்க. இதே பாகிஸ்தான் மேல அங்க சிந்து நதியை நிறுத்திட்டாங்கன்னொன்னே ஐயோ மையோன்னு எல்லாரும் ஒடியாடுறானுங்க. இல்ல 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 இது தப்பு. எல்லா எதிர்க்கட்சியோட கேள்வி அதான் இருக்கு மேம். அப்ப 29 பேரை சுட்டது கரெக்டா? அப்ப இங்க இருக்க இந்தியர்களோட 29 உயிர் போறது உங்களுக்கு பரவாயில்லையா? டெரரிஸ்ட் பண்ணதானே மேம் தப்பாச்சு அந்த இடத்துல. அப்போ டெரரிஸ்டை யார் பேக் பண்றா? டெரரிஸ்ட் யார் சப்போர்ட் பண்றா? அதுக்கு யார் பொறுப்பேற்றிருக்கா? அப்போ தெளிவா மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? யார் அந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்டார்களோ, யார் அவர்களுக்கு பின்புலமா இருக்கிறாங்களோ, புரியுதா? யார் பின்புலமா இருக்காங்களோ எய்தவன் இருக்கிறப்ப அம்ப நொஞ்ச என்னங்க பண்றது? யாரு டார்கெட் பண்ணி அடிக்கிறானோ அவனை அடிச்சாதானே நீங்க திரும்ப திரும்ப நாங்க 50 பண்ணிக்கிட்டே இருந்தா நீ அடுத்தடுத்த அம்ப விட்டுட்டு தானே இருப்ப நீ. அப்ப நாங்க என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க?